வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன். அழகான காத்து மாதிரி வேகமா ஒரு முயல் இருந்துச்சு. அதுக்கு தன் வேகம் ரொம்ப பிடிக்கும். அதனால அடிக்கடி மற்ற மிருகங்களை கேலி பண்ணும். ஒரு நாள் மெதுவா நடந்துட்டு இருந்த ஆமையை பார்த்து, ஏய் ஆமை, இவ்ளோ மெதுவா நடந்தா எப்படிடா எங்கேயாவது போய் சேருவ கேலி பண்ணுச்சு. உடனே ஆமை சிரிச்சு, நீ நினைக்கிறதை விட நான் வேகமா போய் சேருவேன், வா போட்டி வச்சிக்கலாம் சொல்லுச்சு. நரி நடுவரா இருக்க ஒத்துக்கிச்சு. தயார், ஆரம்பம் சொன்னதும் முயல் வேகமா ஓட ஆரம்பிச்சது. ஆமை மெதுவா ஆனா உறுதியா நடந்துச்சு. தன் வேகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே முயல் ஒரு பெரிய மரத்தோட நிழல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. ஆனா ஆமை விடாம நடந்துட்டே இருந்துச்சு. சொற்ப நேரத்துல முயல் கண்ணை திறந்து பார்த்தப்போ ஆமை இலக்கை நெருங்கிட்டு இருந்துச்சு. பயந்து போன முயல் வேகமா ஓட ஆரம்பிச்சது. ஆனா ரொம்ப தாமதமாயி போச்சு. ஆமை முதல்ல இலக்க தொட்டு ஜெயிச்சது. காட்டுல இருந்த எல்லா மிருகங்களும் ஆமையை பாராட்டின. ஆமை மெதுவா இருந்தாலும் விடாமுயற்சியோடு நடந்தாலதான் ஜெயிச்சது. தன்னோட தப்பு முயலுக்கு புரிஞ்சது. அது ஆமையிடம் மன்னிப்பு கேட்டது. அன்னையில இருந்து முயல் தன் வேகத்தை பத்தி பெருமை பேசல. அதுக்கு பதிலா ஆமையோட உறுதியை பத்தி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சது. இந்த கதையில் இருந்து நமக்கு என்ன தெரியுது? எவ்வளவு மெதுவா இருந்தாலும் விடாமுயற்சியோட முயற்சி பண்ணினா நாம நினைச்சதை நிச்சயம் சாதிக்கலாம்.